தொழிற்சங்கத்தை சார்ந்தவர். இவர் இளையநேசனும் கூட. தொழிற்சங்கத்தை திறம்பட செயல்பட்டு தற்போது 3வது இடத்திற்கு கடுமையாக உழைத்துக் கொண்டிருப்பவர் நம்முடைய தொழிற்சங்க தலைவரும் ஏஐடிசி தலைவரும் அவர்கள் நண்பரும் திரு SS சரவணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நெல்லுக்கிரைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் மாங்கே பொசியுமாம் இத்தொல்லொலிகள் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. ஔவையார் மூதுரையில் சொல்லியிருக்காங்க. நல்லார் ஒருவர் உளரேல், மூத்த நிர்வாக அதிகாரி டாக்டர் நடேசன் அவர்கள் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் தமிழ் மழை. தமிழ் மொழி நான் எப்போவுமே சொல்லுவேன், எல்லா மொழிக்கும் தாய்மொழி தமிழ் மொழி தான். தமிழிலிருந்து தான் எல்லா சொற்களும் எல்லா மொழிகளும் எடுக்கப்பட்டது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா தெலுங்கில் செப்புன்னுவாங்க. செப்புனா சொல்லு, செப்பண்டி சொல்லுங்க. அந்த செப்பு என்பது தெலுங்கு மொழி அல்ல, அது ஒரு தமிழ் மொழி. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா பாரதியார் செப்பு மொழி 18 எனினும் சிந்தனை ஒன்றுடையால் என்று பாரதியார் கூறியிருக்கிறார். அப்படியே சிலப்பதிகாரத்துக்கு வருவோம். சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு சொல்கிறாங்க, தேரா மன்னா செப்புடையேன், தேரா மன்னா செப்புடையேன், செப்புவது உடையேன்னு சொல்லும்பொழுது செப்பு என்பது தெலுங்கல்ல, இது தமிழிலிருந்து தெலுங்குக்கு போயிடுச்சு. இப்போ தமிழ் யாரும் இதை பயன்படுத்துவதில்லை. ஏன்னா தமிழ் தான் அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழி. இங்கே பிரிவு விசார விழா மற்றும் நூல் வெளியீட்டு விழாவின் கதாநாயகன் ஐயா நடராஜன் அவர்களுக்கு வரும்போது பூமாலை வாங்கிக்கணும்னா வரலான்னு நினச்சேன். அது வாடிடுச்சுன்னா அவர் மனமும் வாடும். அதனால் அவருக்கு தமிழில் பாமாலை சூட்ட இங்கே வந்திருக்கின்றேன். தமிழன் தமிழை 3ஆக பிரித்தான். இயத்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று தமிழை 3ஆக பிரித்தான். இதில் இசைத்தமிழ் என்பது கடவுளையே கட்டி போடக்கூடிய அளவிற்கு திறம் உடையது இந்த இசைத்தமிழ். சிவபெருமான் குடும்பத்தில் ஒரு தகராறு. பழத்துக்காக கோச்சிக்கின்னு முருகர் நேராக பழனிமலைக்கு கோவணத்தோடு போயிட்டார். அவர் கோச்சின்னு போயிட்டார். எவ்வளவு சமரசம் செய்தும் சிவனும் பார்வதியும் எவ்வளவு சமரசம் செய்தும் அவரை மீண்டும் கொண்டு வர முடியவில்லை. அப்போ சிவபெருமான் ஔவையாரை நாடுகிறார். ஔவையார்கிட்ட சொல்கிறார், நீ என்ன செய்ய எது செய்யன்னு தெரியாது, என் பையனை வீட்டுக்கு கொண்டு வா. அப்போ அவை நேராக பழனிக்கு போகிறாரு. அங்கே முருகர்கிட்ட அவர் சமரசம் பண்ணும்பொழுது ஔவையார் கையில் எடுத்த ஆயுதம் எது தெரியுங்களா? இசைத்தமிழ் தான். நேராக ஒரு பாட்டு போட்டாங்க. ஆறுவது சீனம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி, மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி, ஏறுமையிலேறு ஈசனிடம் நாடு, ஏறுமையிலேறு ஈசனிடம் நாடு, இன்முகம் காட்டவாணி, ஏற்றுக்கொள்வாய் கூட்டிச் செல்வேன் என்னுடன் ஓடிவாணி, என்னுடன் ஓடிவாணி. முருகர் சட்டுன்னு யாருனாலும் மயில் மேல பட்டுன்னு அப்பா கிட்ட போயிட்டார். இதுதாங்க இசைத்தமிழ். தமிழுடைய பலம் இசையிலே இப்படித்தான் இருக்குது. நீங்கள் இன்ஸ்டன்ட் காஃபி கேட்டிருப்பீங்க, இன்ஸ்டன்ட் ஃபுட்டு கேட்டிருப்பீங்க, இன்ஸ்டன்ட் லவ் கேட்டுக்கிறீங்களா? உடனடி காதல். ஒரு பெண்ணு தன்னுடைய விளைநிலத்தில் விளைந்த விளைபொருட்களை எடுத்துக்கொண்டு பக்கத்து ஊரில் இருக்கிற சந்தையில் போட்டுட்டு வரா. இரவாகி விட்டது. மாட்டு வண்டியில் வரா. அப்படி வரும்பொழுது வழியில் ஒரு திருடன் மறக்கிறான். கத்தியை காமிச்சு கையில் உள்ளதை கொடு இல்லைன்றா. கழுத்தில் இல்லை, காதில் இல்லை, மூக்கில் இல்லை, ஒன்றும் இல்லையா? இல்லை, போ. அவளுக்கு ஆச்சரியமாக போகுது. என்னடா ஒரு திருடன் ஒரு பொருளை கேட்குறா, எதுவுமே இல்லைன்னு ஒன்று அனுப்பிச்சிட்டானே. அட்லீஸ்ட் குனி வச்சு 3 குத்தாவது குத்துவான், இல்லை மூஞ்சில் ஒரு கீராவது போடுவான், எதுவும் போடாமல் விட்டுட்டானே, இவ்வளோ நல்லவனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் மீது காதல் பிறக்கிறது. இதை இசைத்தமிழ் எப்படி தெரியுமா சொல்கிறது? காட்டில் ஒருவன் என்னை கண்டான், கையில் உள்ளதை கொடு என்றான், கையில் ஏதும் இல்லை என்று கண்ணில் உள்ளதை தந்து விட்டேன்,
ஜல் 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 என்னும் சல்லங்கை ஒலி சல சல சலவென சாலையிலே செல் செல் செல்லுங்கள் காலைகளே சேர்ந்திட வேண்டும் இரவுக்குள்ளே. இசைத்தமிழ்ங்க. எனக்கு முன்னால் ஆனந்த் பேசினார், இந்த உடம்புல இருக்கிற தெரப்பிலாம் பற்றி சொன்னார். இந்த பாட்டு கேளுங்க, இல்லை பாட்டு பாடுங்க, குரல் நல்லா இதெல்லாம் பற்றி கேட்காதீங்க. நான் பாடல, நீங்கள் கேட்கல, அதனால் பாடினீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா ஹார்மோன்களும் கண்டிப்பாக வேலை செய்யும். தில்லானா மோகனம்பாலில் சிவாஜி கணேசன் பத்மினி 2 பேருக்கும் சண்டை வந்துடும். பத்மினியுடைய நடன அரங்காற்றம் அது ரெடியாக இருக்கும். இதை பார்க்க சிவாஜி கணேசன் போனோம். ஆனால் அவருக்கு பார்க்கறதுக்கு ஒரு சண்டை போட்டமே, காதலியோட சண்டை போட்டமே பார்க்கக்கூடாதுன்னு இருப்பார். கடைசியில் முடியாமல் சரி பார்க்கலான்னு தலையில் துண்டை போட்டுக்கின்னு போய் தூணுக்கு பின்னால் இருந்து மறைஞ்சிருந்து பார்ப்பாரு. இதை பத்மினி பார்த்துருவாங்க. ஓ, நீ மறைஞ்சிருந்து பார்க்குறியா, இதை ஊரறிய செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த பாட்டிலே மானாட மலராட மதியாட நதியாட மங்க இவள் நடனமாட வானாட மண்ணாட கொடியாட இடையாட வஞ்சி இவள் கைகளாட சுவையோடு நானாட என நாடி வேலை இரவினில் துணையாக ஓடி வருவாய் தூயனே மாலவா மாயனே வேலவா எனையாலும் சண்முகாவா மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன அழகர் மலையழகா இந்த சிலை அழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன. இது மட்டும் இசை தமிழ் சொல்லலைங்க. ஒருத்தர் டி நகரில் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கி போட்டேன்னாரு. தாம்பரத்தில் 3 கிரவுண்டில் ஒரு வீடு வாங்கி போட்டேன்னாரு. கோயம்புத்தூரில் 30 ஏக்கரில் ஒரு இடம் வாங்கி போட்டேன். இப்படி நான் தான் வாங்கி போட்ட எல்லாத்தையும் சொல்கிறாரு. இப்போ அந்த மண் சொல்லுது, இவங்க தாத்தாவை நான் தான் வாங்கி போட்டேன், இவங்க அப்பாவை நான் தான் வாங்கி போட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் இவனையும் வாங்கி போட போகிறேன். அதுக்கு இந்த இசைத்தமிழ் என்ன சொல்கிறாங்கன்னா, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண் தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறது, கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன், கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன், வாழ்வின் அர்த்தம் புரிந்துவிடு, வாழ்க்கை வாழ்ந்து காட்டிவிடு, ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏவாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. இதுதாங்க இசைத்தமிழ். இன்னைக்கு நூல் வெளியீட்டு விழாவில் நம்முடைய ஐயா அவர்கள் சொல்லியிருப்பது அனைத்தையுமே இந்த இசைத்தமிழை அடிப்படையாக கொண்டு தான். இந்த இசைத்தமிழ் நாம் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த தமிழ் நமக்கு உள்ள மாற்றங்களை கொண்டு வருதோ அவ்வளவு அழகு புற அழகாக மாறும். எனக்கு முதல்ல 2018 அக்டோபரில் ஜெனரல் செக்ரட்டரியாக பதவி ஏற்றேன். 2019 இருக்கும் சிஹெச்சி தொழிலாளி ஒருத்தர் என்கிட்ட ஓடி வந்து சீனியர் எவ்வளோ எனக்கு மெமோ கொடுத்துட்டாருன்னாரு. சரி நேரம் வாங்கி அந்த மெமோ பார்த்தா அந்த மெமோ முழுக்க தமிழில் இருக்குதுங்க. ஒரு வார்த்தை ஆங்கிலம் இல்லை, முழுக்க தமிழில் இருந்தது. நான் சொல்லிட்டேன், இந்த மெமோ நீ அனுப்பிச்சு தான் ஆகணும், ஏன்னா இது ஆங்கிலம் இருந்தால் நான் ஏதாவது எழுதியிருப்பேன். ஐயா முழுக்க தமிழ் எழுதிட்டாரு, ஆகவே இதை ஒன்றும் பண்ண முடியாது என்று அவரிடம் நான் சொல்லிவிட்டேன். இந்த புக்கு எழுதுன்றதுலாம் மிக சுலபமான வேலை இல்லைங்க, ரொம்ப கடினமான வேலை. அந்த ஐயா எப்படி அவர் தன்னுடைய இந்த மூத்த நிர்வாக அதிகாரி வேலையும் பார்த்து கொண்டு புத்தகம் எழுதான் என்பதை நான் நினைத்து பார்க்கும்போது மிக ஆச்சரியப்படுகின்றேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு புத்தக எழுத்தாளர் ஐயா கோச்சிக்கூடாது, அவருக்கு பரிசு வந்து அவருக்கு பாராட்டு விழா நடத்துகிறாங்க. அந்த பாராட்டு விழா கேட்குறாங்க, இந்த புத்தகம் எழுதி நீங்கள் பரிசும் பாராட்டும் பெற காரணமாக இருந்தது யார் என்று கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, என்னுடைய மனைவி தான். நான் இந்த புத்தகம் பரிசு பெறுவதற்கும் பாராட்டு பெறுவதற்கும் காரணம் என் மனைவி. எப்படிங்க உங்கள் மனைவி காரணம்? அவங்க 6 மாதம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, அப்போ எழுதின புக்கு இது.
என் மனைவிதான் காரணம் என்று அவர் சொல்லிக் கொள்வார். விளையாட்டாக இருந்தாலும் ஒரு புத்தகம் எழுதுவது என்பது எவ்வளவு கடினம் என்பதை இந்த இடத்துல சொல்லி வைக்க விரும்புகிறேன். அதே மாதிரி ஒரு புத்தக எழுத்தாளர் 2500 பிரதிகளை வெளியிட்டார். 2500 பிரதிகளை வெளியிட்டார். அவர் சொல்வார், என்னுடைய புத்தகத்தை நீ எந்த கடையிலும் பெற முடியாது, எந்த ஸ்டோரிலையும் என் புத்தகம் கிடைக்காது, எங்கு சென்றாலும் என் புத்தகம் கிடைக்காது. ஏங்க உங்கள் புத்தகம் கிடைக்காது? எல்லாம் வித்துச்சா? இல்லை, எல்லாம் வீட்டில் தான் இருக்குது. 2500 பிரதியும் வீட்டில் தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரு புத்தகம் எழுதி அதை வெளியிட்டு மக்களிடையே போய் சேருவதென்றது ஒரு பெண் பிரசவ வலியில் துடித்து பிரசவிப்பதற்கு சமமானது. அந்த வேலையை சிறிதும் தோய்வின்றி நமது தலைவர் அவர்கள் செய்து முடித்திருக்கிறார் என்றால் இந்த நேரத்திலே அவரை நாம் மனமாற பாராட்டத்தான் வேண்டும். இங்கே போக்குவரத்து மேலாளர் இருந்தார், அவர் கடைசி வரைக்கும் இருப்பார்னு பார்த்தேன். வேலை நிமித்தமாக போய்விட்டார். நான் இங்கே என் இதை நுழைந்த சீனியர் டிடிஎம் செந்தில் சார் அவர்களை போக்குவரத்து மேலாளராக பார்த்து ஒரு கோரிக்கையை இங்கு விற்க விரும்புகிறேன். என்ன கோரிக்கை என்றால் 30/6/2026 எனது தலைவர் அவர்கள் ஓய்வு பெறுகிறார். ஆனால் அவர் தொடர்ந்து சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கத்தில் பணியாற்ற நீங்கள் தான் போக்குவரத்து மேலாளருக்கு சிபாரிசு செய்து அவர் பணியை தொடர வேண்டும். அவர் எங்களுக்கெல்லாம் ஆசானாக இருந்து நடத்த வேண்டும். அப்பொழுது தான் இது மாதிரிலாம் மேடையில் பேசுறது எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் பிரியா விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாராட்டிற்கு நன்றி அவர்களுக்கு, தன்னுடைய ஆழ்ந்த கருத்துக்களுக்கு.